Will man be ever replaced by machines அப்படிங்கிற கொஸ்டின் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடிச்ச காலகட்டத்திலிருந்து எப்போவுமே ஹியூமன் பீங்ஸோட மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஹெவி வெயிட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் பீரியடில் இந்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுறதுனால நிறைய பேரை வந்து ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ we are going to discuss about 3 or 4 டெக்னிக்ஸ். ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஆட்கள் அப்படிங்கிறவங்க உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. எப்போவுமே நாலேஜ் அப்படிங்கிறத கேதர் பண்ணாவே ஃபியர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் அவுட் ஆயிடும். நம்மளுடைய ஒரிஜினல் பிரெயின் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல கம்மியாகுது. கிரியேட்டிவாக எவ்வளோ யோசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பெஸ்ட்டாக இருந்திருப்பீங்க, அது மேலே நம்பிக்கை வைங்க. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நாளைக்கு வேற ஏதாவது ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், இப்படி ஒவ்வொன்றுக்கு பார்த்து பயந்துட்டே இருந்தால் வாழ்க்கை என்ன ஆகுது? Thank you so much for joining me in this video. My name is Manikandan Sundaresan. நிறைய ஃபீல்டில், இண்டஸ்ட்ரீஸில் ஒரு காமன் பேனிக் அப்படிங்கிறது இப்போ இருக்குது. என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுடைய எம்ஃபசிஸ் அண்ட் அதோடைய ரேடிக்கல் க்ரோத் அப்படிங்கிறதால யங்ஸ்டர்ஸ், மிடில் லெவல் மேனேஜர்ஸ் அண்ட் ஈவன் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ரேங்க்கில் இருக்கக்கூடிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் ஆர் ஹேவிங் எ லிட்டில் பிட் ஆஃப் அ ஸ்கேர். என்னென்னா, நமக்கு வேலையெல்லாம் போயிடுமோ அப்படின்னு சொல்லி. ஹெவி வெயிட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் பீரியடில் இந்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுறதுனால நிறைய பேரை வந்து ஃபயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் நம்ம யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, பிகாஸ் உங்களுக்கு தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா ஃபீல்ட்லேயுமே இப்போது ஸ்கேட்டர் ஆகி இருக்குது. ஸோ எல்லா ஃபீல்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், த மோஸ்ட் டைனமிக் யங்ஸ்டர்ஸ் தட் திஸ் என்டையர் வேர்ல்டு ஹேஸ் எவர் ப்ரொடியூஸ்ட் அப்படிங்கிறது இப்படி இருக்கிறதுனால அவங்க பயந்தாங்கன்னா நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகுது? So in this video we are going to discuss about 3 or 4 techniques how to avoid or how to take control of that particular fear. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். Will man be ever replaced by machines அப்படிங்கிற கொஸ்டின் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடிச்ச காலகட்டத்திலிருந்து எப்போவுமே ஹியூமன் பீங்ஸோட மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. கம்ப்யூட்டர்ஸ் வரும்போது அந்த கேள்வி தனக்குள்ளே கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்தோடனே மைண்டுக்குள்ளே அந்த கேள்வி கேட்டுக்கிட்டாங்க. ரொபாட்டிக்ஸ், நேனோ டெக்னாலஜி வந்தப்போ அந்த கேள்வி கேட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது இந்த கேள்வி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் that this is only a common kind of an myth, but it is not a fear. காமனாக எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை தானே தவிர இது பயன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ that's the first solution. எப்போவுமே நாலேஜ் அப்படிங்கிறத கேதர் பண்ணாவே ஃபியர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் அவுட் ஆயிரும். உலகத்திலேயே தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் கேதரிங் ப்ராப்பர் நெசசரி நாலேஜ். ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தெரியல அப்படின்னா அந்த விஷயத்து மேலே நம்மளுக்கு பயம் இருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஏஐ கேன் நெவர் ரீப்ளேஸ் மேன். பட் ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஆட்கள் அப்படிங்கிறவங்க உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஏஐ கேனாட் ரீப்ளேஸ் யூ, பட் த பீப்புள் ஹூ நோ ஹவு டு யூஸ் ஏஐ, தே வில் ரீப்ளேஸ் யூ. அப்போ அந்த இடத்துல நம்ம செகண்ட் சொல்யூஷன் கொண்டு வரோம். என்னென்னா, ஹேவ் த thirst ஆஃப் லேர்னிங். நீங்களும் ஏஐயில் எப்படி ப்ராம்ப்ட் பண்ணணுன்னு கற்றுக்கோங்க. ஏஐயில் இருக்கக்கூடிய டைனமிக்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, கேனிபல்ஸாக இருக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த டெக்னிக் அப்படிங்கிறத வச்சு ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆச்சு. அந்த காலத்தில் மனுஷன் வந்து ஆதிவாசியாக இருக்கும்போது ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனால் அதுக்கான விலையை மனுஷன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு டெக்னாலஜி எல்லாம் எவால்வ் ஆகி வந்து ஹியூமன் லிவிங் கைண்ட் அப்படிங்கிறது மாறின பிறகு ஒவ்வொரு விஷயத்துலையும் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆனாலும் ஏதோ ஒரு விலையை அந்த இடத்துல நம்ம கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அது மாதிரி இப்போது நம்ம ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏஐ அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வந்ததுனால என்னென்னா, பிரெயின் ஃபேட். த காஸ்ட் தட் வி ஆர் கிவிங் இஸ் பிரெயின் ஃபேட். நம்மளுடைய ஒரிஜினல் பிரெயின் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல கம்மியாகுது. ஸோ இந்த இடத்துல ஐ வுட் லைக் டு கிவ் யூ த நெக்ஸ்ட் சொல்யூஷன். என்னென்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு க்ரியேட்டிவாக எவ்வளோ யோசிக்க முடியுமோ உங்கள் ஃபீல்டில், உங்கள் பர்சனல் லைஃப்பில், உங்களுடைய ஜாபில் க்ரியேட்டிவாக எவ்வளோ யோசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது எவ்வளோ ஸ்டூபிடாக இருந்தாலும் சரி. புக்கே இருக்குது, ரைட்? How to use a laptop for dummies, how to use artificial intelligence for dummies அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த டம்மீஸுங்கிற அந்த வேர்டில் வந்து அவங்க என்ன மீன் பண்ணாங்க, அதை பற்றி தெரியாத விஷயங்கள். அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவிட்டியில் ஒரு டம்மி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் தப்பு இல்லை. ஈவன் இஃப் இட் இஸ் அ ப்ரிமிட்டிவ் க்ரியேட்டிவிட்டி, உங்கள் பிரெயின் ஃபேட் அப்படிங்கிற அந்த டிசீஸ்லேருந்து உங்களை நீங்கள் ஈஸியாக காப்பாற்றிக்க முடியும். அந்த க்ரியேட்டிவாக யோசிக்கிற விஷயத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் ஃபார் ஹெவன் சேக் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் திங்கிங் creatively and try to use it. Even if you fail in the creative step, that is also a success. All right? Now my next solution is the belief in you. எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் நம்புறீங்க. இதை சொல்லும்போது காம்படிஷன் அப்படிங்கிறத நான் இங்கே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, பில்கேட்ஸுக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் இருந்த காம்படிஷன், ரத்தன் டாட்டாவுக்கும்
அம்பானி குரூப்ஸுக்கு இருந்த காம்படிஷன் அப்படின்ட்டு எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கக்கூடிய காம்படிஷனை கொண்டு வாங்க. யார் அந்த காம்படிஷனை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பிலீஃப் எக்ஸசைஸ்ட் பை த பர்சன். தான் மேலே நம்பிக்கை வச்சு, தான் திறமை மேலே நம்பிக்கை வச்சு, தான் எடுக்க போகிற ஸ்டெப்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு யார் யாரெல்லாம் செயல்பட்டுருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சுது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுமோங்கிற பயத்தை விட்டுட்டு உங்களுடைய பாஸ்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் இப்போ புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் 90s 80s இல்லை நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருந்தீங்க அப்படின்னம்னா உங்களுடைய யூஜி காலகட்டங்களில் இல்லை உங்கள் பிஜி காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பெஸ்ட்டாக இருந்திருப்பீங்க. அட்லீஸ்ட் டு யோர் செல்ஃப். அது மேலே நம்பிக்கை வைங்க. ஸோ ட்ரை டு மேக்ஸிமைஸ் த அமௌண்ட் ஆஃப் செல்ஃப் பிலீஃப் இன் யுவர் ஓன் செல்ஃப். இதுவும் டெஃபினட்டாக ஒரு வகையில் கடந்து போயிடும். இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், இப்படி ஒவ்வொன்றுக்கு பார்த்து பயந்துட்டே இருந்தால் வாழ்க்கை என்ன ஆகுது? ஸோ ட்ரை டு பிலீவ் இன் யுவர் ஓன் செல்ஃப். அட் த சேம் டைம் அதுக்கு நீங்கள் அடிபணிஞ்சு போகணும்னு நான் சொல்ல வரல. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோவில் பேசினது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வரவேற்கவும் செய்கிறோம், அதே சமயத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் மேலே நம்பிக்கையை இம்ப்ரூவ் பண்ணுறோம். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் பண்ண முடியாது. ஏன்னா வேறு யாரோ ஒருத்தர் ப்ரோக்ராம் பண்ணி சிங்க்ரோனிசிட்டிஸ் கொடுக்கறத வச்சு தான் ஏஐ ஒர்க் ஆகும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணுறதும் சிங்க்ரோனிசிட்டிஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிறது. அந்த வகையில் நீங்கள் டெஃபினட்டாக வெரி சுப்பீரியர் ஈவன் தேன் ஏஐ. இஸ் இட் நாட் அ குட் நியூஸ்? ஸோ திங்க் அபவுட் தட். அண்ட் மை லாஸ்ட் சொல்யூஷன் இஸ், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைஃபை rudimentary-ஆ பேசிக்காக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. Why don't you go back to 1990s மாடல்? இப்போ நீங்கள் யங்ஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா, 2K கிட்டாக இருந்தீங்க அப்படின்னா, 1990s பிறந்தவங்க, 1980s பிறந்தவங்க, 1970s பிறந்தவங்க, அவங்களுடைய காலகட்டங்களில், இப்போ நீங்கள் இருக்கிற ஏஜில் அவங்க என்ன காலகட்டங்களில், அந்த ஏஜில் அவங்க என்ன பண்ணாங்கங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். Why don't you program those living standards in your life? யாரும் உங்களுக்கு ஒன்றும் சட்டத்திட்டம் ஒன்றும் வைக்கலையே, நீங்கள் கண்டிப்பாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ you can always reprogram your subconscious mind by bringing back the old belief system of your seniors. ஸோ பழைய டெக்னாலஜிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு இப்போ கொண்டு வந்தது தான் மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுடைய பழைய லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக அமல்கமேட் பண்ணி இப்போ நீங்கள் மாடர்னாக ஒரு லைஃப்பை வாழ்கிறது அப்படிங்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஸோ திங்க் அபவுட் தட். இப்போ நான் சொன்ன எல்லா சொல்யூஷன்ஸுமே மைண்ட் செட் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ். மைண்ட் செட் ஓரியன்ட் டெக்னிக்ஸ் தான் என்றைக்குமே கை உதவும். ஸோ இதெல்லாம் பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பயப்படாதீங்க. அட் த சேம் டைம் வென் எ காம்படிஷன் இஸ் ஃபியர்ஸ், அது வந்து நம்மளை தயார்படுத்துறதுக்காக மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ திங்க் அபவுட் திஸ், அண்ட் இஃப் யூ காட் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆர் questions about this, let me know in the comment box. Thank you so much. This is Manikandan Sundaresan.